கைஸ் இன்னைக்கு நம்ம பிரண்டை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டப்பாவில் வந்து நான் பிரண்டை நட்டு வச்சுருந்தேன். அது நல்லாவே வந்துருச்சு, வளர்ந்துருச்சு. இன்றைக்கி நம்ம அதை பிரண்டை துவையல் வைக்கலான்னு சொல்லி நான் எடுத்தேன். எடுக்கும்போது சரி ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவும் நான் எடுத்துட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம கையில் நீங்கள் உடச்சி எடுத்தீங்கன்னா கிளியராக வராது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா பசி தூண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எலும்புக்கும் நல்லது. இது பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கையில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். இல்லாட்டி கையெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சொறி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது சமைக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புளியும் வேர்க்கடலையும் சேர்த்து வச்சு சமைங்க. அப்போனா தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு வாய் வந்து பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிப்பல் இல்லாமல் வந்து உங்களுக்கு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த இந்த 4 சைடில் இருக்கிற அந்த நாரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா போதும். நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரண்டையில் இருக்கிற இலைய வந்து தூக்கி வீசிடுவாங்க. இந்த மாதிரி தூக்கி வீசாதீங்க. நம்ம பிரண்டை துவையல் செய்யும்போது அந்த இலையும் சேர்த்து செஞ்சுக்கலாம், நல்லாவே இருக்கும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பிரண்டை துவையல், பிரண்டை ஊறுகாய், பிரண்டை உப்பு இது மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடி வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல சிட்டிலலாம் வந்து கிடைக்காது. இது வந்து நீங்கள் நர்சரியில் போய் பிரண்டை செடி கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சாலும் நீங்கள் அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சாலுமே உங்களுக்கு நல்லாவே வந்து வளர்ந்து வரும். நானும் அது மாதிரி தான் வச்சேன், எனக்கு நல்லாவே வளர்ந்து வந்துருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைமாவது இதை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வாங்க. இது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ போட எனக்கு அப்போ தான் அடுத்தடுத்து மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.